களத்தூர் தட்சிணாமூர்த்தி, வடுவகுடி சுந்தரமூர்த்தி, களத்தூர் காலனிதுறை சத்தியமூர்த்தி, வேலகுடி ராமூர்த்தி எல்லாம் கொண்டாந்து விட்டுக்கிட்டு பறிச்சா. நீ இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் திருப்பூரிலிருந்து தொடங்கியது இந்த பயணம். இந்த பயணம் சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் மலைகளுக்குள் மலையேற்றம் மற்றும் சாகசம் நிறைந்தவையாக இருந்தது. என்னை மிகவும் வியப்பும் ஆச்சரியமும் சந்தோஷத்தையும் உண்டாக்கியது இந்த பயணம். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. மாசத்துல கடைசி 2 நாள், அந்த 2 நாளா சின்ராஷ கையிலேயே பிடிக்கும். ரொம்ப நாட்களாகவே என் மண்டக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த ஒரு கனவு. நானும் பல முறை கொடைக்கானல் போயிருக்கேன். போற வழியில டம்டம் பாறையிலிருந்து எட்டி பார்த்தா இந்த தலையாறு அருவி தெரியும். இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு, எலிவால் அருவி. தூரத்துல இருந்து பார்க்கும்போது எலிவால் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி அந்த அருவியோட அழகை ரசிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சேன். ஒரு நாள் அந்த அருவி பக்கத்துல போய் நின்று பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த நாள் இந்த நாள் தான். அப்படியே இந்த இயற்கைக்குள்ள போக ஆரம்பிச்சோம். அந்த இயற்கையும் எங்களை அன்போடு வரவேற்றது. நான் நினைத்தேன் சுலபமா இந்த பயணத்தை முடிச்சு விடலாம் என்று. நான் நினைத்ததற்கெல்லாம் எதிர்மறையாக இருந்தது இந்த பயணம். இந்த பயணம் முழுவதும் சந்தோஷத்திற்கு பஞ்சம் இல்ல, அதே சமயம் பயங்கர சவாலாகவும் இருந்துச்சு. இந்த பயணம் ஒருவரோட துணை இல்லாம முன்னேறி போகவே முடியாது. இது வாழ்க்கைக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். நாங்கள் சென்ற பாதை முழுவதும் சாகசம் நிறைந்தவையாகவே இருந்தது. நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக எடுத்து வைத்தோம். दो किलोमीटर भैया 2 किलोमीटर भैयाன்னு சொல்லியே என் தம்பி 4 கிலோமீட்டர் மலையேற வச்சுட்டான். ஆனாலும் அந்த அருவியை கிட்ட நின்று பார்த்தே ஆகணும்னு சொல்லி எல்லா வழிகளையும் மறந்து முன்னேறி போய்கொண்டே இருந்தோம். அம்மாடியோ, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி என நான் வியர்ந்து பார்த்த தருணம் இது. போயிட்டாங்க பூரா ஏறி போயிட்டாங்க.
उधर में सुनो हार से आया मैं போற வழியில தண்ணீர் தாகம், அந்த அருவியோட நீரை அள்ளி குடிச்சேன். அமிர்தமே தோற்று போகும் இந்த தண்ணீரோட சுவைக்கு முன்னால. போறாங்களா இதே மாதிரி தான் மௌனம் இதுப்பா. இந்த ஒரே இடம் தான் இதுக்கப்புறம் தான் இந்த அருவிய கிட்ட நின்று நேர்ல பார்த்த அந்த தருணம் என் மனசுல உள்ள அனைத்து கவலைகளையும் மறந்து குழந்தைத்தனமாக துள்ளி குதித்து விளையாடினேன். கடைசியா ஞாபகார்த்தமா ஒரு பாட்டு போட்டு சின்னதா ஒரு டான்ஸ் ஆடிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில மஞ்சளாறு டேமை பார்த்துட்டு அந்த பயணத்தை முடிச்சோம். மன்னிக்கவும், எங்க பயணம் இன்று முடியாது. பயணம் தொடரும். அடுத்த பயணத்தில் சந்திப்போம். நன்றி.